தைப்பூசம் அன்னைக்கு காளிப்பட்டி முருகன் கோவில் போனா ரொம்ப நல்லது. அது என்ன உங்களுக்கு தெரியுமா? தைப்பூசம் என்பது முருகனோட சக்தி உச்சத்துல இருக்கும் நாள். அந்த நாளில் காளிப்பட்டி முருகன் கோவில் தரிசனம் பண்ணினா கிடைக்கிற நன்மைகள் இதோ. மனதைரியம் பெருகும், உள்ளுக்குள்ள இருந்த பயம், குழப்பம், நெகட்டிவ் எண்ணங்கள் மெதுவா கரையும். நான் தனியா இல்ல, முருகன் இருக்கான்னு ஒரு உறுதி வரும். தடைப்பட்ட காரியங்கள் நகரும். வேலை, திருமணம், கடன், உடல் நலம், நின்று போன விஷயங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைக்கும். பாவம் பரிகாரம் குறையும். தைப்பூசத்துல முருகன் தரிசனம் பண்ணினா முன் ஜென்ம பாவங்களும் இப்ப வாழ்க்கை சுமைகளும் லேசாகும். விரதம் எடுத்தா பலன் பல மடங்கு. சின்ன விரதமா இருந்தாலும் அன்னைக்கு சுத்த மனசோட கோவில் போனா அதோட பலன் சீக்கிரமா கிடைக்கும். குடும்பத்துக்கு அருள், வீட்டுக்குள்ளே அமைதி, ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல்ல புத்தி, நல்ல வழி. அந்த கோவில் திருநீரு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விபூதி நெத்தில் பூசுவதற்கு முருகன் அனுமதி தரணும். அது சாம்பல் மட்டுமில்ல, முருகன் அருள் கலந்த பாதுகாப்பு. நெத்தியில வைத்துக்கிட்டு முருகா நீயே பார்த்துக்கோன்னு மனசார சொல்லுங்க. முருகன் நான் இருக்கான், மனதார நம்புவார். அதுவே பெரிய பலன். சின்ன ஆலோசனை: தைப்பூசம் அன்னைக்கு கோபம், குறை சொல்றது, நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் இவைகளை தவிர்த்து மௌனமா ஒரு வேண்டுதல் வைங்க. காளிப்பட்டி முருகன் கண்டிப்பா கேட்பார். இந்த கோவில் எங்க இருக்கு தெரியுமா? வாங்க சொல்றேன். காளிப்பட்டி கிராமத்தில் திருச்செங்கோடு சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள கோவில். இது நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தது. அது தமிழ்நாடு இல் உள்ளது. திருச்செங்கோடு இல் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் வடகிழக்கே மற்றும் சேலம் இல் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தென்மேற்கு தூரம்தான். நீங்க கூகுள் மேப்ல போடுங்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில்னு வரும். நீ தைப்பூசம் அன்னைக்கு இல்லனா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக், காமெண்ட்ல ஓம் முருகா சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்